அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த இன்குபேட்டர்ஸோட பயன்பாடு அப்படிங்கிறது நிறைய துறைகளை சார்ந்ததாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், ரிசர்ச் லெபார்டரி, திரும்ப கால்நடை துறையில் குறிப்பாக கோழி பறவைகளுடைய முட்டை அடைக்காத்து அதுலேருந்து குஞ்சு பொரிப்பதற்காக இந்த ஆர்டிஃபிஷியல் டெம்பரேச்சரை கொடுத்து இந்த இன்குபேஷன் அடிப்படையில் அங்கேயும் இது யூஸ் ஆகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் என்ஐசியூ அதாவது நியோனேட்டல் ஐசியூவில் இந்த சின்ன நியூபார்ன் பேபிஸை வைக்கிற ஐசியூவில் இந்த இன்குபேட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில். லெபார்டரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர்ஸோட பயன்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இன்குபேட்டர்ஸோட பயன்பாடு இந்த லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸோட டைப்ஸ் என்னென்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸும் என்னென்ன பயன்பாட்டுக்காக லெபார்டரியில் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்ததாக எப்படி இந்த இன்குபேட்டர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்குறோம். இப்போ குறிப்பாக லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸ் அப்படிங்கும்போது laboratory incubators are used to maintain controlled environment conditions like temperature, humidity, carbon dioxide, oxygen for the growth of microorganisms, cells and tissues. இப்போ லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸ் அப்படிங்கும்போது இந்த என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சரை, திரும்ப ஈரப்பதத்தை, ஆக்சிஜனோட அளவை, கார்பன் டை ஆக்சைடோட அளவை, இந்த என்விரான்மெண்ட்டோட இந்த கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த இன்குபேட்டர்ஸ். நம்ம லெபார்டரியில் இதோட நோக்கம், இதோட இந்த யூஸுங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறோம், எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாய்ஸ்ட் ஹீட் இன்குபேட்டர், ட்ரை பாத் இன்குபேட்டர், CO2 இன்குபேட்டர், ஆனரோபிக் இன்குபேட்டர், இப்படிப்பட்ட டைப்ஸ் ஆஃப் இன்குபேட்டர்ஸ் எல்லாம் லெபார்டரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸ். இது மாய்ஸ்ட் ஹீட் இன்குபேட்டர். இந்த மாய்ஸ்ட் ஹீட் இன்குபேட்டருங்கிறது லெபார்டரியில் முக்கியமாக மைக்ரோபயாலஜி லெபார்டரியில் ரொம்பவே யூசஸ் இருக்கும் இதோடது. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 36 to 37 டிகிரி சென்டிகிரேட் நம்ம இந்த இன்குபேட்டரில் கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்கஸை கல்டிவேட் பண்ணணுன்னா 26 to 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்குள்ளாடியும் நம்ம இந்த இன்குபேட்டரில் டைமை செட் பண்ணிக்கலாம். இந்த இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா இப்போது 2 விதங்களில் இருக்குது. ஒன்று மேனுவல், இன்னொன்று டிஜிட்டல். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளாடி ட்ரேஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இதில் நம்ம மைக்ரோ பிளேட் அதாவது பெட்ரி பிளேட்டை இங்கே உள்ளாடி செட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த பாடி பார்த்திங்கன்னா ஹீட்டை அப்படியே தக்க வைத்து கொள்ளக்கூடிய மெட்டலால் ஆனது. இங்கே வெளியே ஒரு வெண்டிலேஷன் பார்ட் ஒன்று இருக்கும். இந்த வெண்டிலேஷன் பார்ட் எக்ஸஸ் ஹீட்டை வெளியே விடுறது. ஆன் ஆஃப் நாபு கொடுத்துருப்பாங்க. இதில் ஆனுங்கும்போது க்ரீன் கலரும், ஆஃபுங்கும்போது ரெட் கலர் சிக்னல் நமக்கு காமிக்கும். இதில் டிஜிட்டலாக டெம்பரேச்சர் காமிச்சிட்ருக்கும். இல்லைன்னா டிஜிட்டல் இல்லை மேனுவல் அப்படின்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் நாப் இருக்கும், அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு தேவையான இந்த ஹீட்டு அண்டு ஹியூமிடிட்டி அதாவது ஈரப்பதத்தை இந்த இன்குபேட்டர் கொடுக்கறதுனால மைக்ரோ ஆர்கானிசத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்ட் ஹீட் இன்குபேட்டர் ரொம்பவே யூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா ட்ரை பாத் இன்குபேட்டர். இந்த ட்ரை பாத் இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் எஸ்டிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதாவது இப்போ மேனுவலில் பயோகெமிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணும்போது சுகர், யூரியா, கிரியாட்டின் இப்படிப்பட்ட பயோகெமிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சருக்காக இன்குபேஷனுக்காக இந்த ட்ரை பாத் இன்குபேட்டரை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த யூஸ்டு ஹீட்டட் மெட்டல் பிளாக்ஸ் இதில் பயன்படுத்தப்படும். இங்கே ஹியூமிடிட்டிக்கு இடமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்லி ஹீட்டு மட்டுமே. இதில் டெஸ்ட் டியூப்ஸு, பிசிஆர் டியூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் அடுக்கி இன்குபேஷனுக்காக வைக்கலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இன்குபேஷன் 37 டிகிரி சென்டிகிரேட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ டெம்பரேச்சர்
டிஜிட்டலில் அதை காமிச்சிட்டே இருக்கும். இப்போ 29 33 37 என்கிற இந்த டெம்பரேச்சர் டிஜிட்டலில் காமிச்சிட்டே இருக்கும். இதை பார்த்து நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட தெரிஞ்சுக்கலாம். இது பயோ கெமிக்கல் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இன்குபேட்டர். பார்த்தீங்கன்னா CO2 இன்குபேட்டர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு ஒரு 5% அளவுக்கு வந்து இங்கே ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 5% அளவுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை இந்த இன்குபேட்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் கல்ச்சர் பண்ணுறதுக்காக, டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறதுக்காக, IVF யூஸ் பண்ணுற லேபில் கூட இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா டிஷ்யூஸுக்கு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் தேவை, ஆக்சிஜனும் தேவை. அதுக்காக தான் இங்கே 5% கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபில் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணும் இந்த இன்குபேட்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரையும் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஈரப்பதமும் டெம்பரேச்சரும் எப்போவுமே ஒரே சமநிலையில் இருக்கிறது போலே இது பார்த்திக்கும். இது அப் டவுன் ஆகி இங்கே வந்து ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து ஈரப்பதமும் இந்த ஹீட்டும் ஒரே நிலையில் சமநிலையில் எப்போதுமே இருக்கிறதுக்காக இந்த CO2 இன்குபேட்டர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் லெபார்ட்ரி அண்டு IVF லெபார்ட்ரியில், அதாவது இப்போது வந்து செயற்கையான கருத்தரிப்பு உருவாக்கம் அங்கே வந்து இந்த லெபார்ட்ரிலையும் இந்த CO2 இன்குபேட்டர்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனரோபிக் இன்குபேட்டர்ஸ். இந்த இன்குபேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு கல்ச்சரிங் ஆனரோபிக் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம், இப்படிப்பட்ட ஆனரோபிக் பாக்டீரியா. இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது இந்த பாக்டீரியா க்ரோத் ஆகுறதுக்கு. இதுக்காக இந்த ஆனரோபிக் இன்குபேட்டர்ஸில் இந்த பாக்டீரியாவை மட்டுமே க்ரோ பண்ணுவாங்க. அடுத்ததாக கிரியேட் ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இந்த இன்குபேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த பாக்டீரியாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆனரோபிக் இன்குபேட்டர்ஸோட முக்கியமான பயன்கள். இதுதாங்க இந்த லெபார்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர்ஸ், அதோட டைப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்ரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.